உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறது. தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ரெவிதீவிலே வரும்பொழுது அமலேக்கியன் அங்கே வழிமறிக்கிறான். அமலேக்கியன் நினைத்து கொண்டான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் விரோதமாகத்தான் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி. அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவன் உனக்கு விரோதமாக வரவில்லை, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக வந்தான் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, பாருங்கள், கர்த்தர் அதை மறந்து போகவில்லை. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது அழுகுதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான். அமலேக்கியன் வந்து தாவீதுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். கொஞ்சத்தை கூட விட்டு வைக்கவில்லை. அவன் விட்டு வைத்தது என்னவோ, அங்கே சாம்பலைத்தான் விட்டு வைத்தான். எல்லாவற்றையும் அவன் எரித்து விட்டு போய்விட்டான். மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலும் சவுலும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அமலேக்கியன் உன்னை